கோவை ஸ்மார்ட் சிட்டி முறைகேட்டை கண்டித்து பீலமேட்டில் தடையை மீறி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுக மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கோவை மாநகராட்சி பகுதியில் நடைபெறும் ஊழல் முறைகேட்டை கண்டித்து சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பீலமேடு ரொட்டி கடை மைதானத்தில் மாநகர் கிழக்கு மாவட்டம் பீலமேடு பகுதி கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ தலைமையிலும் பீலமேடு பகுதி கழக பொறுப்பாளர் பாலசுப்ரமணியம் 38வது வார்டு வட்டக்கழக செயலாளர்கள் மாடசாமி பூவேந்திரன் ஆகியோர் முன்னிலையிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 1000 பெண்கள் உள்ளிட்ட 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகராட்சி பகுதிகளில் குடிநீர் விநியோக உரிமையை சூயஸ் நிறுவனத்திற்கு வழங்கிய ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும், பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழிகளை மூடி சாலைகள் அமைக்க வேண்டும், ஆமை வேகத்தில் நடைபெறும் மேம்பால பணிகளை முடிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் ஊழல் முறைகேட்டில் ஈடுபடும் எஸ்பி வேலுமணியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஊழல் குற்றச்சாட்டு சொல்றேன், துணிச்சல் இருந்தா வழக்கு போடுங்க, வழக்கை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு பல லட்சங்களுக்காக லட்சியத்தை கக்கூசிலே கழுவி விட்ட ஒரு நபர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கார். அதிமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர். நான் சொன்னதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பல லட்சங்களுக்காக லட்சியத்தை கக்கூசிலே கழுவி விட்ட ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா, திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் சூயஸ் மேல குற்றச்சாட்டு சொல்றாரு, ஸ்மார்ட் சிட்டி மேல குற்றச்சாட்டு சொல்றாரு, பொது மேடையில் விவாதிக்க தயாராக கேட்கிறார். நான் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். சட்டமன்றத்தில், தமிழக சட்டமன்றத்தில் சூயஸ் திட்டம் பற்றி சூயஸ் நிறுவனத்திற்கு 26 ஆண்டு காலத்திற்கு வெளிநாட்டு கம்பெனிக்கு நம்முடைய குடிநீர் திட்டங்களை தாரை வார்த்த இந்த அரசாங்கத்திடம் கேள்விகளை கேட்பதற்காக, அது குறித்து பல்வேறு பதில்களை கேட்பதற்காக நான் சட்டசபை பேரவையில் சிறப்பு கவனிப்பு தீர்மானத்தில் பேச கடிதம் கொடுத்தேன். பேசுறதுக்கு அனுமதி கேட்டேன். ஒரு வாரம் இழுத்தடிச்சு அதுக்கு பின்னாடி தலைவர் எப்படியாவது கார்த்திக் பேச வைங்கன்னு சொன்னார். நான் பேசுவதற்கு பெரும் முயற்சி எடுத்து கடைசியில் பேரவைத் தலைவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். நான் பேச ஆரம்பித்த உடனேயே பேரவைத் தலைவர் சொன்னார், நான் சொல்றதெல்லாம் சபை குறிப்புல தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய சபை குறிப்பில் இடம் பெற்றிருக்கிறது. பேரவைத் தலைவர் சொன்னாரு, கார்த்தி நீங்க பேசுங்க, டீட்டெயிலா பொருளுக்குள்ள போய் பேச முடியாது, நீங்க அரசுடைய கவனத்தை மட்டும் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதையும் தாண்டி நான் சூயஸை பற்றி பேச முற்பட்ட பொழுது பேரவைத் தலைவர் என்னுடைய ஒளிபெருக்கி துண்டிச்சிட்டார். அந்த நபருக்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த அதிமுகவை சேர்ந்த பல லட்சங்களை வாங்கி கொண்டு இன்றைக்கு அதிமுகவிற்காக வக்காலத்து வாங்குகின்ற வக்கீலாக செயல்படுகிறாரு. அந்த நண்பரை பார்த்து நான் கேட்டுக்கொள்கின்றேன், துணிச்சல் இருந்தால் தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே விரிவா பேசி எனக்கு பதில் சொல்வதற்கு துப்புக்கெட்ட ஆட்சி இந்த எடப்பாடியினுடைய ஆட்சி. சட்டசபையில துணிவு இருந்தா என்ன பேச விட்டுருக்கலாம், ஏன் பேசவில்லை? நான் மக்கள் மன்றத்திலே பகிரங்கமாக சொல்கின்றேன், துணிச்சல் இருந்தால் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு துணிச்சல் இருந்தால் என் மேல ஒரே மேடையில சூயஸை பற்றி விவாதிப்பதற்கு எஸ்பி வேலுமணி தயாரா? நான் கேட்கிறேன், பேச முடியுமா வேலுமணி என்னோட ஒரே மேடையில? எப்படி அந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறீங்க? இன்றைக்கு கோவை மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய குடிநீர் திட்டங்கள், பெல்லூர் முதல் குடிநீர் திட்டம், 2ஆம் குடிநீர் திட்டம், இது ரெண்டுமே திமுக ஆட்சியில் தலைவர் கலைஞர் கொண்டு வந்த திட்டம். நம்ம குடிச்சிட்டு இருக்கிற தண்ணி இந்த பீலமேட்டிலிருந்து சிங்காநல்லூர், கணபதி, ரத்தனபுரி உள்ளிட்ட இந்த பகுதி முழுக்க நம்ம குடிச்சிட்டு இருக்கிற தண்ணி கொண்டு வந்த திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில். அதே மாதிரி ஆலியாறு கலந்தமனை கூட்டு குடிநீர் திட்டம் இருக்கிறது. அதே போலவே 1153 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொடுத்திருக்காங்க. மக்கள் மன்றத்தில் பேசக்கூடாது, தெருமுனை பிரச்சாரத்தில் பேசக்கூடாது, அதே மாதிரி துண்டறிக்கை தரக்கூடாது, போஸ்ட் ஒட்டக்கூடாது. நான் வேலுமணி அவர்களை பார்த்து கேட்கின்றேன், 3153 கோடி ரூபாய் அப்படிப்பட்ட ஒரு டெண்டரை ஓராண்டு காலம் திட்டாய்வு, 4 ஆண்டு காலம் கட்டுமான பணிகள், 21 ஆண்டு காலத்திற்கு எஸ்பி வேலுமணி அவர்களே சூயஸ் என்ற வெளிநாட்டை சேர்ந்த நிறுவனத்திற்கு கோவை மாநகர மக்கள் குடிக்கின்ற தண்ணீரை தாரை வார்த்து கொடுத்திருக்கின்றீர்களே, அந்த 3153 கோடி ரூபாய் என்ன உங்க அப்பன் வீட்டு சொத்தா? நான் கேட்க விரும்புகின்றேன். யாருடைய வீட்டு பணம்? கோவை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வரி பணம். இந்த வரி பணத்தை எப்படி நீங்க யாருக்குமே கேட்காம கொடுக்கலாம்?
ஆகவே அந்த சூயஸோட போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். ரத்து செய்யும் வரை நாங்கள் விடமாட்டோம், தொடர் போராட்டம் நடத்துவோம். அது மட்டுமல்ல, எங்களது கழக தலைவர் தளபதி அவர்கள் விரைவிலே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார். அப்படி வருகிற பொழுது சூயஸோட போட்ட அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி ஊரெல்லாம் சாக்கடை நாடிட்டு இருக்குது. நானே ஒரு